அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது கைமா உருண்டை. தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கைமா, 1/2 கப் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 தேங்காய், பட்டை ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் சோம்பு, 5 மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கைமாவை கழுவி நான் நல்லா தண்ணி வடித்து வச்சுருந்தேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு, தேங்காயும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. அது கூட மிளகாய்த்தூள், பட்டை ஏலக்காய் தூள், உப்புத்தூள், பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணியிருந்தேன். அதில் சோம்பும் போட்டிருக்கேங்க. அந்த பொட்டுக்கடலையும் சோம்பும் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். சோம்பு போட்டால் கேஸ் பிடிக்காது, கைமா சீக்கிரமாக ஜீரணமாகும். அதுக்காக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறது, வாசமும் நல்லா இருக்குங்க. போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி அதையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. எல்லாம் பிசைஞ்சு எல்லாம் நல்லா கலக்கி வைங்க. நல்லா பிணையணுங்க. பிணைஞ்சாதான் எல்லா மசாலாவும் ஒன்றா பிடிக்கும். போட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பொரிக்கலாங்க. வாங்க இப்போ பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி, நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆன பின்னாடி கைமாவு இந்த மாதிரி எடுத்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தட்டி போடணும். தட்டி போடலாம், இல்லை உருண்டையாக போடணும்னா போடலாம். எண்ணெய் ஹீட் ஆன பின்னாடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு மறுபடியும் வேகட்டுங்க. வெந்த பின்னாடி பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கின பின்னாடி அதை நம்ம மாற்றிடலாங்க ஒரு பவுலுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கறியே விட்டுறாதீங்க, மீடியம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளையெல்லாம் வேகும். இல்லைன்னா உள்ளையெல்லாம் நல்லா வேகாதுங்க. வேணால் நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போடலாம். இந்த எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.